ஓகே ஓகே. பின்னாடி வரலாம் புஷ் பண்ண பின்னாடி வரலாம். கையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வருகின்றோம். நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல மாற்றம் இந்த தேர்தலில் கிடைக்கும். திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெளியிலே எடப்பாடியார் தலைமையில் மக்களாட்சி தமிழகத்திலே நிச்சயம் அமையும். பணநாயகத்தில் ஜனநாயகம் நிச்சயம் இத்தேர்தலில் வெல்லும். வெற்றி வாய்ப்பு என்பதை பொறுத்தவரை பொதுமக்கள் முழுமையா தேர்தல் தேதி அறிவித்த பிறகிலிருந்தே தங்களுடைய மௌனத்தை கலைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சென்ற இடம் எல்லாமே மக்கள் 5 ஆண்டு காலம் தாங்கள் பட்ட சிரமத்தை உணர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவினர் முடிந்தவரை மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிற அதிமுக, மக்கள் சக்தி அதிமுக மட்டும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு என்னவெல்லாம் திருப்பதியிலே அந்த முடிவை மக்கள் எடுத்திருக்கிற அதிமுக தான் வேண்டும் என்ற அந்த முடிவை மாற்றுவதற்கு பகிரத பிரயத்தனம் செய்து பார்த்திருக்கிறார்கள். நேற்று இரவு 4 மணி 5 மணி வரை அனைத்து முயற்சிகளும் நடந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த முறை திமுகவினுடைய தோல்வி என்பது ஒரு புதிய வரலாறு. ஜனநாயகம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. மக்கள் யார் நன்மை செய்வார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள். தங்களுடைய வாக்கு விற்பனைக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவு